ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சீக்ரெட் ரெசிபி. இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி உருளைக்கிழங்கு மசாலா வறுவல். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ்: உருளைக்கிழங்கு, சோம்பு, வெங்காயம், தக்காளி, ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, மல்லித்தூள், மல்லி இலை, உப்பு. இந்த உருளைக்கிழங்கு மசாலா ஃப்ரை சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். அதோட இது சப்பாத்திக்கும் நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். அதுக்கும் இது ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே அதே டேஸ்ட்டில் நமக்கு இந்த மசாலா ஃப்ரை இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சீக்ரெட் ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்துடும். இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ 3 உருளைக்கிழங்கு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நான் இதை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி க்யூப்ஸாக நான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரே சைஸில் ஈவனாக பார்த்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானவுன்னா 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன். சோம்பு கூட ஃப்ரெஷ்ஷாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அதில் நம்ம சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. எண்ணெயில் வெங்காயம் நல்லா வதங்கும் போது நமக்கு பொரியலோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இது கூட ஒரு தக்காளி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் நம்ம அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுருங்க. நமக்கு தக்காளியும் நல்லா வதங்கணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்தும் போது நமக்கு வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்காக நீங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதை 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்க, நமக்கு தக்காளி நல்லா வதங்கிருச்சு. பாருங்க, நமக்கு வெங்காயம் தக்காளி ஒன்னோட ஒன்று நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அதோட கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருக்கேன். கூட கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. 1 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா இதோட பச்சை வாசனை போகிறதுக்காக நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சு இதை நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நமக்கு வேக வச்சு எடுக்கும் போது நமக்கு பச்சை வாசனையும் போயிடும். நமக்கு உருளைக்கிழங்கோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்க, ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, நமக்கு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. பாருங்க, நமக்கு இந்த மசாலாவோட பச்சை வாசனையும் போயிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சிருக்கிற உருளைக்கிழங்கை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நமக்கு மசாலா எல்லா உருளைக்கிழங்குலையும் ஒன்னோட ஒன்று நல்லா ஒட்டுற மாதிரி இருக்கணும். இது நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே அப்படியே நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். ஃபைனலாக வாசனைக்காக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கிறேன். மல்லி இலை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கும் போது நமக்கு இந்த உருளைக்கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆயிரும். நமக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு மசாலா ஃப்ரை அருமையாக சுட சுட ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ இது ஒரு சர்விங் பவுலுக்கு இப்போ நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு மசாலா ஃப்ரை சுட சுட ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இது சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் இது எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லா இருக்கும். அதோட சப்பாத்திக்கும் நம்ம இது சைட் டிஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கும் இது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. சீக்ரெட் ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்துடும். தேங்க்யூ. டேக் கேர். பை பாய்.